நீங்க கேட்ட மாரி ஒரு பெர்சனும் எவ்வளோ குடிக்கலாம்? குறைந்தது 3 லிட்டர். ஓ! ஒரு சிலர் சொல்லுவாங்க 5 லிட்டர் குடிக்கணும், 4 லிட்டர் குடிக்கணும். நம்ம பாடிக்கு எவ்வளோ தண்ணீர் தேவையோ, அது ம். நமக்கு தெரியும். தாகமா தெரியும். இல்ல ம். தண்ணி குடிச்சு ரொம்ப நேரம் ஆகுதே, நம்ம ம். ம். எடுத்துக்கலாம் ம். அப்படின்ட்டு ம். நம்ம தண்ணீர் குடிச்சே ஆகணும். இப்ப ம். நார்மலா யூரின் போகும்போது லைட் பேல் yellowன்னு சொல்லுவாங்க. ம். வெளிரிய இளம் மஞ்சள். ம். இது வந்து ஹெல்த்தியான ஒரு கிட்னி. ஸோ ஒரு ம். நாளைக்கு பகல் நேரத்துல ம். குறைந்தது 5லிருந்து 7 முறையாவது யூரின் பாஸ் பண்ணிடணும். ம். ஸோ இரவு நேரத்துல நம்ம யூரின் பாஸ் பண்ணிட்டு வரோம்னா, ஒரு முறை எந்திரிச்சு யூரின் போலாம். இல்ல அடிக்கடி யூரின் நைட்ல போறதும் அதுவுமே நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தா ம். இண்டிகேட் பண்றது தான். ம். அப்போ நமக்கு வந்து என்னன்னா, இப்போ பேல் எல்லோவா இருந்தா நார்மல். இதுவே ம். கொஞ்சம் டார்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ம். நல்லா ஒரு மஞ்சள் நிறத்துல, ஒரு சிலருக்கு ஆரஞ்சு கலர்லயே போகும். ஹனி ம். கலர்ல. ஸோ ம். ரொம்ப டேஞ்சர். நம்ம கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ம். ஸோ நல்ல ஒரு டார்க் எல்லோவா போகுதுன்னா, பாடியில வந்து நீர்ச்சத்தே இல்ல. டீஹைட்ரேட் ஓ! ஆகுது. ஓ! அப்போ நம்ம உடல் இயக்கத்திற்கு தண்ணீர் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ம். அப்ப ம். தண்ணீர் சத்து இல்லாததுனால வரக்கூடியது. தண்ணீர் ம். நல்லா குடிங்க. நம்ம நீர் சத்து இல்லன்னா தண்ணியே குடிச்சிட்டு இருப்போம். ம். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அதாவது நீர் சத்து இருக்கிற காய்கறிகள், கீரை வகைகள் நல்லா சாப்பிட்டுக்கணும். ஸோ ம். அப்படி நம்ம பாடி ஹைட்ரேட்டடா வச்சிருந்தோம்னா, இந்த கிட்னி இஷ்யூஸ் வராது. ம். ஸ்கின்னும் நெறைய பேருக்கு ட்ரை ஆகும். ஹேர் ஃபால் இருக்கும். இது ம். எல்லாமே உடல் வறட்சியா இருக்குன்றத காட்டக்கூடிய சிம்ப்டம்ஸ் தான்.